ஓகே. ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து ஹேக் வித் இன்ஃபி இன்டர்வியூ முடிஞ்சதை விட அப்படியே நின்றுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து ஹேக் வித் இன்ஃபியில் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் மெமரிஸாக சேர்த்தோன்னா ஒன்ஸ் வந்து நம்ம திரும்பி பார்க்குறப்போ ஓகே இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுமோன்னு நினச்சேன். அண்ட் இன்னொன்று என்னன்னா, இந்த யூடியூப் சேனலோட 5 சப்ஸ்கிரைபர்ஸ் யாருன்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. யா ஹேக் வித் என்சி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு லைக் 10 to 15 டேஸில் நான் வேற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அண்ட் இட் வாஸ் ஸ்டார்ட் அப் அண்ட் இட் வாஸ் அன் ஏஐ பேஸ்ட் ஸ்டார்ட் அப். ஸோ ஒரு நல்ல வைப்பில் தான் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் லேட்டர் ஐ காட் லைக் லிட்டில் ஸ்ட்ரெஸ்ட், லிட்டில் டிப்ரெஸ்ட். அப்புறம் என்னோட பர்த்டே வந்துச்சு. ஸோ பர்த்டேலாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு ஐ ஜஸ்ட் வென்ட் ஹோம். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிருந்தேன். தென் ஒரு ஜூன் எண்டில் ஐ காட் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் இன்ஃபோசிஸ் தட் ஐ ஹவ் பிளேஸ்ட் இன் இன்ஃபோசிஸ். பட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே 11 LP எழுதி 6.5 LP தான் கிடச்சிச்சு. பட் ஓகே ஃபைன். தென் இன்ஃபோசிஸ் கிடைச்ச உடனே ஐ வாஸ் லைக் வெட்டி ஹாப்பி. நான் எனக்கே வந்து கொஞ்சம் ஓகே போய் சாப்பிட்லாம் அப்படிலாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறமேட்டு ஜாலியாக போச்சு வாழ்க்கை. தென் கொஞ்ச நாளில் ஐ காட் டூ ஸ்ட்ரெஸ்ட். அப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் வேலையை விட்டுட்டேன். லைக் யா தட் ஐ காட் அன் ஆஃபர் ஃப்ரம் அதர் கம்பெனி ரைட். அந்த வேலையை நான் விட்டுட்டேன். கொஞ்சம் சொல்றதுக்கு வந்து இப்போ ஈஸியாக இருக்கு. பட் வந்து நான் விடுறப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டனால தான் நான் வந்து அந்த ஆஃபரை வந்து விட்டேன். லைக் த பீப்புள் அரவுண்ட் மீ somebody were like so happy that I left the job. இல்லை எனக்குலாம் எப்படி இருந்துச்சுன்னா, வேலை கிடச்சிருச்சுன்னா அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரும். நான் வேலையை விட்டேன்னு சொன்னதுல எல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருந்தானுங்க. சூப்பர், நான் உனக்கு ட்ரீட் தரேன், என்ன வேணுமோ கேளு, நான் உனக்கு வாங்கி தரேன், நீ சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ விட்டுட்டு ஒரு 2 வீக்ஸ் வீட்டில் இருந்தேன். அப்புறம் காலேஜ் வந்தேன். ஸோ ஆக்சுவலி ஹேக் வித் இன்ஃபி ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் வந்து இந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனால் நான் எடுக்கவே இல்லை. மேபி அதே தான் ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தென் இப்போ டு பி ஃப்ராங்க் சும்மா தான் இருக்கேன். ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுது. காலேஜ் நான் வந்து 2 வீக்ஸ் ஆச்சு, ஆனால் இன்னும் எதுவும் பண்ணல. பண்ணுவோம். ஐ திங்க் நல்லா பண்ணுவோம்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் ரீசெண்ட்லி கூட நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸ் ஆன் கேம்பஸ் வந்துச்சு. பட் யா அந்த கம்பெனியில் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் சுத்தமாக டிஎஸ்ஏ எதுவுமே தொடல. ஸோ ஐ குடன்ட் மேக் இட் அப். அவ்வளோதான். ஆக்சுவலி எனக்கு தோணுது, நான் வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ வீடியோவில் சும்மா பேச ஆரம்பிச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு பேசுகிற ஆள். ஆனால் இன்னைக்கு வந்து 4 நிமிஷமே தாண்ட மாட்டேங்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். இந்த 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 பீரியட் ஆஃப் டைம்ல நான் ரொம்ப வெயிட் வேற போட்டேன். இதே எப்படி குறைக்கிறதுன்னு தெரியல. குறைச்சிருவேன். எல்லாத்தையும் பண்ணிடுவேன் தான் சொல்றேன். பட் பார்ப்போம், பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் வந்து 1 month கிட்ட வீட்டில் தான் இருந்தேன். அப்புறமேட்டு காலேஜ் வந்தேன். காலேஜ் வந்துட்டு வெயிட் பார்த்தா வீட்டில் இருக்கப்ப வெயிட் பார்த்தேன்னு நினைக்கிறேன். லைக் 68 இருந்துச்சு. லைக் 59லேருந்து 68 ஒரே பீக். அந்த ஒரு 3 மாசம் 4 மாசத்துல பார்த்துட்டு மனசே விட்டேன். அதுக்கப்புறம் இப்பதான் காலேஜ் வந்துட்டு கொஞ்சம் 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 டயட், ரொம்ப நாள் கொஞ்சம் டயட். கொஞ்சம் டயட்னா சாப்பிட்ற போர்ஷன்ஸை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 வீக்ஸ் வந்து நல்லா தான் போயிருக்கு. போன வாரம் பார்த்தேன் ஒரு 1 கிலோ கம்மியாகிடுச்சு. இந்த வாரம் இன்னும் பார்க்கல, கம்மியாகுமா என்னன்னு எனக்கும் தெரியல. தட்ஸ் இட். ஏதாச்சும் பண்ணணும். வேணா அடுத்து
மேபி இந்த சில மாசங்கள்ல என்னென்னலாம் பண்றேன், என்னென்னலாம் எப்படியெல்லாம் நம்ம பிளான் பண்ணி எப்படி இதெல்லாம் பண்றோம், அந்த மாதிரி வேணா வந்து ஏதாச்சும் வீடியோ போடுறேன். இட்ஸ் நாட் ஃபார் ஆல். அதுக்கு அப்படின்னு பார்த்தா நான் பிரைவேட் யூடியூப் சேனல் தான் வச்சிருக்கணும். எனக்கு தெரியல பிரைவேட் யூடியூப் சேனல் இருக்கானே எனக்கு தெரியல. ஸோ ஸ்டில் ஓகே. எல்லாத்துக்காகவும் ஏன்னு தெரியல. பட் வந்து எனக்காக. ஏன்னா நான் வந்து இப்போ நான் போயிட்டு அந்த ஹேக் வித் இன்ஃபி ஸ்டார்டிங்ல வீடியோலாம் பார்த்தேன்னா எனக்கு வந்து சிரிப்பா வரும். நல்லா இருக்கும். அப்ப எப்படி ஃபீல் பண்ணோம் ஆக்சுவலி, அப்ப என்ன என்ன நம்மளுக்கு தோணுச்சு அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். எனக்கே வந்து நான் இப்படி என்ன சொல்றது, உள்ள ஸ்மைல் பண்ணி பேசவே ரொம்ப நல்லா இருக்கு. யா ஓகே, லெட்ஸ் ஹோப் ஃபார் தி குட். பாய் பாய். அடுத்த வீடியோல சீக்கிரம் அடுத்த வீடியோ போடுவேன். நான் சீக்கிரம் வீடியோ போடுவேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா.